நான் ஹைடெக் ஐஎஸ் அகாடமில இருந்து ஜான்சி. இது நம்மளோட மேக்ஸ் கிளாஸோட செகண்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷனோட நைன்த் ரூல் பார்த்தோம். ஸோ அதில் கொஞ்சம் சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ செகண்ட் பார்ட்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைன்னா. ஸோ இந்த பார்ட்ல நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷனோட கண்டினியூட்டி. ஸோ நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமில நமக்கு வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஃபர்தரா என்ன ஷார்ட்கட்ஸ் கிளாஸஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி நம்ம அகாடமி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சம் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு வந்து பிஎன்பிசில வந்து ரிப்பீட்டடா நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட்ல ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க. ஸோ 225 அப்படின்னு இருக்குதா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க ரூட்ல இருந்து நீங்க வெளியில எடுக்கணும். ஸோ 225 நீங்க ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ 15 ஸ்கொயர் தான் நமக்கு வந்து 225 அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஸோ என்ன பாருங்க, 15 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இதோட ஷார்ட்கட் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த 5 வந்து ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ 5 ஸ்கொயர் 25. அடுத்து 1க்கு அடுத்த நம்பர் பார்க்கணும். 1ஓட அடுத்த நம்பர் 2. ஸோ 1 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 2s are 2, 225 கிடைக்கும். ஸோ 225 நீங்க ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா உங்களுக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜென்ரலா நம்ம இதை எப்படி எழுதுவோம்? நீங்க வந்து ஸ்டெப்பா எழுதணும்னு இல்லை, நான் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால நான் எழுதி காமிக்கிறேன். இல்லை டைரக்டாவே இந்த ரெண்டு ஆட் பண்ணி அப்படியே கொண்டுட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ √10 பிளஸ் இதுக்குள்ள ஒரு ரூட் வேல்யூ இருக்குது, அது 25 பிளஸ் அதுக்குள்ள ரூட் வேல்யூ இருக்குது 108 பிளஸ் அதுக்குள்ள ரூட் வேல்யூ இருக்குது 154 பிளஸ் ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்ல இருக்கிற 225 தான் நம்ம வெளியில எடுக்கணும். வெளியில எடுத்தா உங்களுக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா மறுபடியும் அதே 10 போடுவீங்க பிளஸ் அந்த ரூட்டுக்குள்ள மறுபடியும் ரூட் போட்டு 25 பிளஸ் மறுபடியும் 108. ஸோ இந்த ரூட் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஸோ பிளஸ் இது நீங்க வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 169 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 169 நான் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறேன். அப்போ 10 பிளஸ் மறுபடியும் ரூட் போட்டீங்க அப்படின்னா 25 பிளஸ் மறுபடியும் ரூட் போட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ 108 பிளஸ் 169 வெளியில எடுத்தா உங்களுக்கு 13 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 121 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து √10 பிளஸ் மறுபடியும் √25 பிளஸ் அந்த இது வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 121 வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 11 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 121 வெளியில எடுத்துட்டா 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 11 அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 36. அப்போ √10 பிளஸ் மறுபடியும் ரூட்டுக்குள்ள 36 வரும். இந்த 36 நம்ம வெளியில எடுக்கலாம். 36 வெளியில எடுத்தா 6. ஸோ 10 பிளஸ் 6 என்ன வரும்னா 16 வரும். ஸோ 16 வெளியில எடுத்தா நம்மளோட ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த சம் வந்து பார்க்க இவ்வளவு பெருசா இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்பா எழுதுனதுனால இவ்வளவு பெருசா இருக்குது. நீங்க ஷார்ட்டாவே நீங்க இதுலயே நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ அது எப்படின்னு பாருங்க. இதை வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு வந்து இது எப்படி நம்ம அதுலயே கால்குலேட் பண்றது அப்படிங்கறது பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 225 பார்க்கணும். ஸோ 225 வெளியில எடுத்தா 15. ஓகேங்களா? ஸோ 15 அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம் நம்ம. ஸோ 154 பிளஸ் 15 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 169 அப்படின்னு கிடைக்கும். இது ரூட்டுக்குள்ளதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 169 வெளியில எடுத்தா அப்ப இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 169. ஸோ 169 வெளியில எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரூட் வந்து வெளியில எடுத்தா 13 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஸ்கொயர் வேல்யூ படிச்சிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த 108 இந்த 13 நீங்க ஆட் பண்ணணும். ஸோ 108 13 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 121 கிடைக்கும். ஸோ 121 எதோட ரூட் வேல்யூ? 11ஓட ரூட் வேல்யூ. எப்படி 169 13ஓட ரூட் வேல்யூவோ அதே மாதிரி 121 11ஓட ரூட் வேல்யூ. அப்ப இது எல்லாத்தையும் இது பண்ணீங்கன்னா எனக்கு 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்வோம்? இந்த 11 கூட இந்த 25 ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு 36 கிடைக்கும். ஸோ 36 வெளியில எடுத்தா 6. ஓகேங்களா? அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுக்கும் போது எனக்கு 6 கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலா இந்த 10 கூட அந்த 6 ஆட் பண்ணுவேன். அப்ப 16. ஸோ 16 நான் வெளியில எடுத்தா எனக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும். அப்ப என்னோட ஆன்சர் வந்து 4. சரிங்களா? செகண்ட் சம். ஓகே, இதுவும் நமக்கு வந்து பாயிண்ட்ல இருக்குது. நம்ம 9th ரூல் யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா எப்படி எழுதுவீங்க? 28 இன்ட்டு ஸோ 14.5 ஸோ பிளஸ் 1680 divided by 15 plus 445 is equal to 1000 minus question mark இருக்கிறதுல நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா x அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா?
கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ சாரி, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வந்து இந்த ரூல் படி நம்ம போறோம், 9th ரூல் படி போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணீங்கன்னா 8 + 2 10. ஸோ 10னா யூனிட் டிஜிட் 1. சரிங்களா? அடுத்து இதை ஆட் பண்ணும்போது 5 + 4 உங்களுக்கு 9 ஆயிடும். ஸோ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இன்டூ 1. ஸோ பிளஸ் இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா நமக்கு 9th ரூல் போடும்போது கரெக்டா சம்டைம்ஸ் நமக்கு ஆன்சர் வராது. சரிங்களா? ஸோ அதனால இதுல இந்த சமக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணி தான் நீங்க ஆன்சர் கொண்டுட்டு வரணும். ஸோ வேற வழி கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இதுல ஆன்சர் வந்துடும். இது 1 ஆயிடும். இதை ஆட் பண்ணி பாருங்க. 8 + 1 உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 9 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 9னா ரிமைனிங் 6 இருக்குது. ஸோ 6 டிவைடட் பை நமக்கு வந்து 5 + 1 என்ன வரும் அப்படின்னா 6 வரும். ஸோ இங்க வந்து 5 + 4 9 கேன்சல் ஆயிடும். ஸோ 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சரி. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஃபிராக்ஷன் வந்து நீங்க கேன்சல் பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வரும். நான் எதுக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ 1000 நமக்கு வந்து 1 இது பண்ணுவீங்க, -x வச்சுக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். 1 1s are 1 தான், +1 + 4 is equal to 1 - x வருதா? ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 + 1 5, 5 + 1 6 is equal to 1 - x. ஸோ x சரி கொண்டு வந்துட்டு இதை சரி கொண்டு போங்க. ஸோ x is equal to 1 - 6 வரும். ஸோ 1 - 6னா நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா -5 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், -5 அப்படின்னா நீங்க வந்து 9ல இருந்து செப்பரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 9 - 5 போடும்போது உங்களுக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. அப்படிதானே? ஸோ இந்த நம்ம டிவைடட நம்ம வந்து இந்த ரூல் வச்சு செஞ்சோம்னா நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. ஆக்சுவலி இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 37. சரிங்களா? 4 இப்போ இதோட யூனிட் டிஜிட்டா மாத்துங்களா. இது 9 கிடைக்கும். இது 10 அப்படின்னா இங்க 1 கிடைக்கும். ஸோ இது 12 11னா 11 + 1 2 கிடைக்கும். இங்க 5 கிடைக்கும், இங்க 4 கிடைக்கும். நம்ம டக்குன்னு 40 நீங்க போட்டுறக்கூடாது. அப்ப இந்த இடத்துல எனக்கு 9th ரூல் என்ன செய்யலன்னா நமக்கு வந்து கரெக்டா வரல. சோ அதான் நான் சொல்றேன், நமக்கு 9th ரூல்ல அப்ராக்சிமேஷனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வராது. ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து இதை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு, அதாவது 1680 வந்து மேக்சிமம் டிவைடட் வேல்யூ இருந்தா அதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிட்டு 9th ரூல கொண்டுட்டு வாங்க. எதுக்காக இதை நான் எழுதி காமிச்சோம்னா நீங்க இப்படியே செய்யும் போது உங்களுக்கு ஆன்சர் என்னவாகுது, தப்பாகுது. சரிங்களா? சோ அதனால உங்களுக்கு ஒருவேளை டிவைடட் வந்துச்சுன்னா 1680/15 இருக்குது. இதை உங்களால டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணிட்டு அந்த ஆன்சரை நீங்க யூனிட் டிஜிட்டா மாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்போ வந்து 115s are 15, மறுபடியும் கேரி 1, மறுபடியும் 115s are 15, கேரி 3, 215s are 30. இந்த மாதிரி டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணிட்டு இது யூனிட் டிஜிட்டா மாத்துங்க. அப்பதான் உங்களோட ஆன்சர் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி டிவைடர்ல வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வரும். சோ அதை சொல்றதுக்காக தான் இதை சம் செஞ்சேன். இப்ப நம்ம 9th ரூல் யூஸ் பண்ணலாம். சோ இதை டிவைட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, சம் பாருங்க. எப்பவும் போல சோ 28னா 8 + 2 10. சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். சோ 1 + 0னா 1 இன்ட்டு இந்த 5 + 4 9 கேன்சல் ஆயிடும் இன்ட்டு 1 பிளஸ் இந்த மாதிரி பாயிண்டா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பாயிண்டா கன்வெர்ட் பண்ணி நீங்க சம் செய்யலாம். ஆனா இந்த மாதிரி டிவைடடா இருக்கும்போது நீங்க வந்து இப்படியே சம் செஞ்சீங்கன்னா இது யூனிட் டிஜிட்டாவும் இது யூனிட் டிஜிட்டாவும் மாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வராது. சரிங்களா? அதுக்காக சொல்ல வரேன். சோ பிளஸ் இங்க வந்து 5 + 4 9 + 4 is equal to இந்த 0 எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா 1 வரும். கொஸ்டின் மார்க் எக்ஸ் வச்சுக்கிறேன். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 115s are 15, ஒரு 15 15 மிச்சம் 1, மறுபடியும் ஒரு 15 15 மிச்சம் 3. சோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 2 15 30ன்னு வரும். சரிங்களா? அப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னா 1 1s are 1 மல்டிபிள் பண்ணுவீங்க பிளஸ் சோ இதை ஆட் பண்ணுவீங்க. 2 + 1 3, 3 + 1 4. சோ +4 is equal to 1 - x. இப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 4 + 4 8, 8 + 1 9 is equal to 1 - x. எனக்கு x தான் தேவை. இந்த 9 விட்டுறலாம், இருந்தாலும் நமக்கு இருக்கட்டும். சோ வந்து எனக்கு வந்து இந்த எக்ஸ் நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த 9 அந்த சைடு கொண்டு போறேன். சோ -x சைடு இருந்தா +6 ஆயிடும். சோ 1 + 9 அந்த சைடு போச்சுன்னா -9 போகும். அப்ப x is equal to எனக்கு -8 கிடைக்கும். சோ நமக்கு வந்து இதுலயே நீங்க பாத்துட்டு சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு வந்து 9 இருந்தா பிளஸ்லயோ மைனஸ்ல 9 இருந்தா 9 டைரக்டாவே ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சர் 1ன்னு போட்டுடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சோ 9 மைனஸ் இருந்தா 9ல இருந்து செப்பரேட் பண்ண சொன்னேன். எக்ஸோட வேல்யூ 1. அப்போ இந்த ஆப்ஷன்ல
எந்த யூனிட் டிஜிட் 1 வருதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது 7 + 2 9, 7 + 3 10, 10 அப்படின்னா 1ன்னு வரும். இங்க 11 அப்படின்னா 2ன்னு வரும். இங்க 5, இங்க 4. ஏன்னா எல்லா யூனிட் டிஜிட்டும் நீங்க பாத்துக்கணும். ஒருவேளை 2 நம்பருக்கு 1 வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சம் செஞ்சுதான் பார்க்கணும். அப்ப எனக்கு இது 1ன்னு முடியறதுனால இதோட ஆன்சர் வந்து என்னதுன்னா 37. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஸோ ஜென்ரலா நமக்கு பெர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? 55%னா 55/100, ஹாஃப்னா இன்ட்டு, ஸோ 900. 70%னா 70/100, ஹாஃப்னா மல்டிப்ளை 1050 = கொஸ்டின் மார்க் எக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப x/100, ஹாஃப்னா மல்டிப்ளை இன்ட்டு 3000. இந்த மாதிரி போட்டு நம்ம சால்வ் பண்ணி சம் செய்வோம். சரிதானா? ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து இந்த எப்படினாலும் பாருங்களேன் நீங்க ஜென்ரலா. ஸோ இந்த ரெண்டும் ஒரு வேல்யூ, இது ரெண்டும் ஒரு வேல்யூ, இது எல்லாமே ஒரு வேல்யூ. எல்லாத்துலயுமே 100 காமனா இருக்கு. கண்டிப்பா 100 கட் ஆயிடும். சரிங்களா? சோ அப்ப 9th ரூல நான் எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னா எப்பவும் போல இந்த 55%க்கு 500 நீங்க போட வேண்டாம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணீங்களா 5 + 5 என்னது 10. ஸோ 10னா 1 + 0 1 இன்ட்டு, சரிங்களா? இங்க 900 அப்படின்னா 9. நல்லா கவனிச்சுக்கணும். பிளஸ்ல இருந்தாதான் இந்த 9 நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மல்டிப்ளைல இருக்கும்போது 9 ஸ்கிப் பண்ணாதீங்க. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். சோ அடுத்து வந்து நமக்கு 7 + 0 என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 அப்படின்னு வரும். இன்ட்டு 1050னா 5 + 1 என்ன வரும்னா 6 வரும். எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு 3000னா 3. ஓகேவா? சோ இப்போ இங்க 1 9s are 9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 6 are உங்களுக்கு 42. சோ மறுபடியும் இது யூனிட் டிஜிட்டா மாத்துறீங்கன்னா 4 + 2 6 வரும். = x × 3. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இது ஃபர்தரா இந்த 9 நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ட்ரை பண்ணி பாருங்களேன். 9 - 6 வந்து என்ன வரும் உங்களுக்கு 15 அப்படின்னு வரும். சோ மறுபடியும் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கனாலும் 6 தான் வரப்போகுது. சோ டைரக்டாவே 9 6 பண்ணிட்டு 6ன்னு போட்டுக்கலாம். x × 3. சோ டக்குன்னு இந்த 3யும் 6 ஆட் பண்ணி 2 அப்படின்னு போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இங்க யூனிட் டிஜிட் 6 வந்திருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு இங்க யூனிட் டிஜிட் 6 வரும் அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தோட யூனிட் டிஜிட்டை மாத்துங்க. சோ 4 + 1 உங்களுக்கு என்னது 5. இதோட யூனிட் டிஜிட் வந்து 6. இதோட யூனிட் டிஜிட் வந்து 7. இதோட யூனிட் டிஜிட் வந்து 8. இதோட யூனிட் டிஜிட் வந்து 9. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட போறோம். நம்ம கீழ இருந்து அப்ளை பண்ணுவோமே. சோ நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து நான் 9 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். சோ 9 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்க 9 × 3ன்னு போடுவீங்க. சோ 9 3s are எனக்கு 27. மறுபடியும் ஆட் பண்ணீங்கன்னா 2 + 1 7 என்ன வரும்னா 9 வரும். சோ இங்க எனக்கு LHSல யூனிட் டிஜிட் 6 இருக்கு. RHSல யூனிட் டிஜிட் 9 இருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. சோ எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? சோ அப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு போட்டு பார்ப்போமே. சோ எக்ஸோட வேல்யூ நான் 5 அப்படின்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னா 6 = எக்ஸுக்கு பதிலா நான் என்ன போடுறேன் 5 அப்படின்னு போடுறேன் இன்ட்டு 3. சோ 5 3s are எனக்கு என்ன வரும் 15 அப்படின்னு வரும். மறுபடியும் யூனிட் டிஜிட்டா மாத்தணும் அப்படின்னா 6 = 6. எனக்கு LHSம் RHSம் ஈக்குவலா வருது. அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் வந்து இதாதான் இருந்திருக்கும். இல்லைனாலும் நீங்க அடுத்து போட்டு பாருங்க. எக்ஸுக்கு பதிலா 6 போட்டு பாருங்க. 6 போட்டீங்கன்னா 6 = எக்ஸ் இருக்க இடத்துல 6 போட்டீங்கன்னா 6 3s are 18. ஸோ 18னா மறுபடியும் ஆட் பண்ணீங்கன்னா 8 + 1 என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவல் கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 42 வரல. 43 போட்டீங்கன்னா 7 3s are 21. 3ன்னு வரும். அதுவும் வராது. சோ இங்க வந்து 8 போட்டீங்கன்னா 8 3s are 24. 6ன்னு வரும். அதுவும் வராது. அப்ப நம்மளோட ஆன்சர் 41 தான். இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல இருந்தா கூட நீங்க 9th ரூல் யூஸ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் செய்யலாம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சோ நெக்ஸ்ட் சம் வந்து ரொம்ப சிம்பிளான சம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சோ நமக்கு சாதாரணமாவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். 3/7 × 49/6 × 4/7 = என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க. சோ இங்க நமக்கு வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால இங்க நமக்கு 9th ரூல் யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இது ஒண்ணு பண்ணலாம். மேல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளைலே வச்சுக்கோங்க. 3 × 49 × 4 = x. கீழே இருக்க எல்லாத்தையுமே நான் அந்த சைடு கொண்டு வரேன். அப்ப இதுவும் மல்டிப்ளே மாறிடும். 7 × 6 × 7. அதுக்கப்புறம் நீங்க வந்து 9th ரூல் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிள் டிஜிட்டா மாத்தி அப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். சோ இந்த சம்முக்கு டைரக்டாவே கட் பண்ணிடலாம். 1 7s are 7, 7 7s are 49. இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிடும். 1 3s are 3, 2 3s are 6, 1 2s are 2, 2 2s are 4. எக்ஸோட ஆன்சர் 2 அப்படின்னு டைரக்டாவே கிடைச்சிடும்.
சோ நமக்கு எந்த மெத்தட் போட்டா ஈஸியா ஆன்சர் வருதோ அதை தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சோ இதுக்கு 9th ரூலையும் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தீங்கன்னா 9th ரூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணா ட்ரை பண்ணுங்க. 9 கேன்சல் ஆயிடுமா 4, அப்போ 3 இன்ட்டு 4 இன்ட்டு 4ன்னு வரும். 4 4s are 16, 16 3s are என்ன வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 6 3s are 18, 48 வரும். இந்த ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 8 + 4 வந்து உங்களுக்கு 12. ஸோ 12 + 1 வந்து உங்களுக்கு 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்க 7 6 are 42. ஸோ 42 7s are 7 2s are 14, carry 1. 7 4s are 28 + 1 29. 9 இது பண்ணிக்கலாம். 4 + 2 6. அப்போ x into 6ன்னு வரும். ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து LHSம் RHS யூனிட் டிஜிட்டும் சேமா வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க 2 அப்ளை பண்ணீங்கன்னா 2 6 are 12. ஸோ 2 + 1 என்னதுன்னா 3. ஓகேங்களா? 3 = 3ன்னு வரும். இப்படி நீங்க 9th ரூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்முக்கு கான்செப்டே ஈஸியா இருக்கும். 9th ரூல் வந்து இதை விட கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஸோ சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. 3/5 of 24% சொல்லியிருக்காங்க. ஸோ 3/5 of 24% 24/100 of 500. ஸோ -32. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து இந்த மாதிரி டிவைடட் வந்துச்சு அப்படின்னாலே நீங்க 9th ரூல் யூஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணிட்டு நீங்க 9th ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போன சம்ல நமக்கு வந்து இங்க -32 இல்ல, எல்லாமே மல்டிப்ளேவா இருந்துச்சு. டைரக்டா இது அந்த சைடு கொண்டு போகும்போது நமக்கு டிவைடட்ல இருந்து அந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆச்சு. ஆனா இங்க -32 இருக்கனால இந்த 5 100 இந்த சைடு கொண்டுட்டு போக முடியாது. ஸோ ஜென்ரலா நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். 5 5 கேன்சல். சரிங்களா? அப்ப ரிமைனிங் இருக்கிறத பாருங்க. ஸோ 3 × 24. ஸோ -32 is equal to x கேட்டிருக்காங்க. மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 4 3s are 12, carry 1. 3 2s are 6 + 1 7. ஸோ -32 is equal to x. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 7 - 3 4. சரிங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 40. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ இவ்வளவு பெரிய கொஸ்டின் இருக்கு. ஸோ 9th ரூல்ல எப்படி டக்குன்னு அடிச்சு போடலாம்னு பாருங்க. இங்க பாருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 9 இருந்தா டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ 7 + 2 9 கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறத பாருங்க. 3 + 3 6, 6 + 8 வந்து உங்களுக்கு 14 அப்படின்னு கிடைக்கும். 14னா மறுபடியும் இது சிங்கிள் டிஜிட்டா மாத்துவீங்க. 5 + 4 + 1 5. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 + 3 9 கட் பண்ணிடலாம். 5 + 4 9 கட் பண்ணிடலாம். -1 மட்டும் கிடைக்கும். ஸோ இங்க 5 + 4 9 கட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 13. ஸோ மறுபடியும் இது சிங்கிள் டிஜிட்டா மாத்தினீங்கன்னா 3 + 1 4. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்க நம்ம அதே மாதிரி என்ன பண்ணலாம்? ஸோ 7 + 5 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 7 + 5 12, 12 + 8 20, 20 + 6 வந்து 26ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்க 9 9 டேரக்டாவே கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8 + 4 உங்களுக்கு 12, 2 + 1 3. ஸோ -3 is equal to இங்க டைரக்டாவே நீங்க வந்து 9க்கு 9 அடி கொடுத்துடலாம். ஸோ 4 + 4 8, 8 + 1 9. இது 2 9 வேற நம்பர்ஸ் இருந்தா 9 கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எனக்கு மை ஃபைனல் ஆன்சர் 9 கிடைக்குதுன்னா 9 கட் பண்ணக்கூடாது. 9 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 6 + 1 என்னது வருதுன்னா 7 - x வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றீங்க அப்படின்னா ஸோ 5 - 1 4, 4 + 4 8, 8 + 8 16, 16 - 3 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க 9 - 7 எனக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 டிஜிட்டா மறுபடியும் சிங்கிள் டிஜிட்டா மாத்திடுங்க. அப்போ 3 + 1 எனக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும். is equal to 2 - x. இந்த x அந்த சைடு கொண்டு வரேன். இந்த 4 அந்த சைடு கொண்டு வரேன். ஸோ -x அந்த சைடு இருந்தா +6 ஆயிடும். ஸோ 2 + 4 அந்த சைடு போச்சுன்னா -4. அப்போ நம்மளோட ஆன்சர் மைனஸ்ல கிடைக்கும். மைனஸ்ல கிடைச்சா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 9ல இருந்து அதை சப்ராக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 9 - 2 7. சரிங்களா? அப்ப இங்க சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னா 7. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நம்மளோட அகாடமில வந்து இப்ப நமக்கு வந்து டெஸ்ட் சீரீஸும் போயிட்டு இருக்குது. ஆன்லைன்லயும் போயிட்டு இருக்குது, ஆஃப்லைன்லயும் போயிட்டு இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியோட நம்பர் இருக்கு. ஸோ ஃபர்தரா ஷார்ட்கட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் கூட அவைலபிளா தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த சம் இதுவும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 256 பவர் 0.16, 16 பவர் 0.18 சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி இது ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதாவது ரெண்டு வேல்யூ இப்போ வந்து பேஸ் ரெண்டு வேல்யூ மல்டிபிளிகேஷன் இருக்கணும்.
இதை பேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம், இது பவர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ மல்டிப்ளேல பேஸ் சேமா இருந்ததுன்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது அடிமானம் சொல்லுவாங்க. ஸோ அடிமானம் சமமா இருந்தா அடுக்குகளை கூட்டலாம். சரிங்களா? அப்ப இந்த சம்ல எனக்கு இங்க 16 இருக்கு, இங்க 256 இருக்கு. பேஸ் ஈக்குவலா இல்லையே. அப்ப நான் என்ன செய்யறேன்னா 16 ஸ்கொயர் எனக்கு என்னதுன்னா 256. ஸோ இந்த 256 நான் 16 ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸோ பவர்ல எனக்கு 0.16 இருக்கு, இன்ட்டு 16 பவர்ல எனக்கு 0.18 இருக்கு. இதோட ஆன்சர் தான் எனக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. பவர்ல ஒரு வேல்யூ, அதுக்கு மேல ஒரு பவர்ல இருந்துச்சுன்னா ஸோ பவர் ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 32 வரும். ஸோ 2 டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வைக்கிறதுனால 0.32. இந்த 16 பவர் 0.18 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஆட் பண்ணீங்கன்னா 0.32. ஸோ பிளஸ் 0.32 plus 0.18. So plus 0.18 is equal to x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 plus 2 10. So carry 1. 3 plus 1 4 plus 1 5. So 0.15 கிடைக்கும். So 0.50 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 0.5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 0.5 அப்படிங்கிறத நம்ம டிவைட்ல எழுதும்போது, ஃபிராக்ஷன் எழுதும்போது 1/2. ஸோ இந்த 16 நான் என்ன செய்யறேன்னா 4 ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸோ இங்க ஒரு 1/2 இருக்கும். இந்த 2க்கு 2 என்னவாயிடும்னா கேன்சல் ஆயிடும். சார் நாட் 18 இது எக்ஸ். சரிங்களா? இதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து ஃபைனலா என்னோட ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுல இருக்கா டவுட்ஸ் இருக்கா? சரிங்களா? மறுபடி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். ஸோ எனக்கு ரெண்டு பேஸ் ஈக்குவலா இருக்கணும். அதனால இந்த 256 நான் 16 ஸ்கொயர் எழுதுறேன். 16 ஸ்கொயர் into 0.16 இது அப்படியே தான் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றேன். பேஸ் சேமா இருக்கறனால பவர் ஆட் பண்றேன். ஸோ 0.15 கிடைக்கும். அது 0.5 எழுதிக்கிறேன். அதான் ஃபிராக்ஷன் எழுதுறேன். ஸோ 4 ஸ்கொயர் 16 4 ஸ்கொயர் எழுதுறேன். 2 கேன்சல் ஆயிடும். எனக்கு எக்ஸோட ஆன்சர் 4 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம்ல வந்து இதுவும் நமக்கு வந்து இந்த மெத்தட்ல போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து அதே ஃபார்முலாஸ் இது ஜென்ரலா இப்போ நமக்கு 13 கியூப் என்னங்கிறது பாருங்க. ஓகேங்களா? ஸோ 13 கியூப் என்ன? 13 கியூப்னா 13 இன்ட்டு, ஸோ 13 சார் நமக்கு வந்து 13 இன்ட்டு 13 இன்ட்டு 13. ஸோ 13 சார் 169. ஸோ 169 கூட மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு 13 நீங்க மல்டிபிள் பண்ண போறீங்க. ஸோ 169 கூட 13 மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல போடலாம் 169. ஸோ 13 மல்டிபிள் பண்றோம்னா 9 3s are 27, கேரி 2. 6 3s are 18 plus 2 20. 1 3s are 3 plus 2 5. So 9 6 1. So 7 9 6 plus 5 11, carry 1. So 2 1 9 7 வருது. 7 cube அதே மாதிரி 49. 7 7s are 49. 49 7s are 9 7s are 63, carry 6 வரும். ஸோ அடுத்து வந்து 4 7s are 28. ஸோ 28 plus 6 வந்து நமக்கு எந்த என்ன வருதுன்னா 34 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு 343 கிடைக்கும். டிவைடட் பை இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 169 49 ஆட் பண்ணீங்கன்னா 9 plus 9 18, carry 1. 6 plus 4 10 plus 1 11, carry 1. ஸோ 212 வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஃபர்தரா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2197 343. 7 plus 3 10, carry 1. ஸோ 10 plus 4 14, carry 1. ஸோ 3 plus 2 5 2. ஸோ 2540 கிடைக்குது. இது கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது டைரக்டாவே நான் வந்து மல்டிபிள் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 20 வச்சு 218 கூடயும் எக்ஸ் கூடயும் நான் மல்டிபிள் பண்றேன். ஸோ நமக்கு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4360 மைனஸ் 20x கிடைக்கும். ஸோ எனக்கு எக்ஸ் தான் தேவை. ரெண்டு சைடு நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்போ 20x இஸ் ஈக்குவல் டு 4360 மைனஸ் 2540. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 0 6 minus 4 2. ஸோ 3ல 5 போகாது. நீங்க பாரோ வாங்குவீங்க 13. ஸோ 13ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 கிடைக்கும். இங்க 3 ஆயிடும். 3 minus 2 1. ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 9 2s are 18, 1 2s are 2. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு வருது அப்படின்னா 91 அப்படின்னு வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் 91. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம்.
ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கேயும் ஒரு 999, இங்க ஒரு 999, இங்க ஒரு 999, இந்த இப்படி 3 இடத்துல உங்களுக்கு 999 வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க சிம்பிளா என்ன செய்யணும் அப்படின்னா மேல இருக்கிறதுல இருந்து ஒன்ன சப்ராக்ட் பண்ணணும், கீழே இருக்கிறதுல இருந்து சாரி மேல இருக்கிறது ஒன்னு ஆட் பண்ணணும், கீழே இருக்கிறதுல இருந்து ஒன்ன சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ 995 கூட ஒன்ன ஆட் பண்ணீங்கன்னா 996, 999 கூட இருந்து ஒன்ன சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 998. சரிங்களா? அப்ப இந்த தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், பெரிய வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ 998 அடுத்து 996. அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து 998, 996. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ இதுவும் நமக்கு வந்து இது ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. அதே மாதிரி டிவைடடா இருந்துச்சுன்னா a பவர் m பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. ரெண்டு நம்பர் மல்டிபிளா இருக்கும்போது பவர் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டு பேஸும் டிவைடர்ல சேமா இருந்துச்சுன்னா பவரை சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மெத்தட் படி நான் எல்லாத்தையுமே சேம் பேஸா கொண்டுட்டு வர போறேன். ஸோ அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க 9 ஸ்கொயர்ன்னு இருக்கா. ஸோ இந்த 18 நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த 18 நீங்க 2 போட்டீங்கன்னா 9 2s are 18. ஸோ 9 போட்டுக்கலாம், இல்ல மறுபடியும் 3 போட்டீங்கன்னா 3 3s are 9. ஸோ அப்ப நான் வந்து இந்த 9 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 18 வந்து நான் 2 இன்ட்டு 9 அப்படின்னு பிரிக்கிறேன். the whole power 4 by 3 power 16. ஸோ 9 ஸ்கொயர், இந்த 4 வந்து எனக்கு இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். ஸோ 2 power 4 into 9 power 4 by 3 power 16. ஸோ எனக்கு இங்க 9 சேம் பேஸா இருக்கு. ஸோ பவர் ஆட் பண்றேன், 2 plus 4 கிடைக்கும் into 2 power 4 by 3 power 16. இந்த 9 நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர், இந்த 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதுறேன், பவர் ஆட் பண்றேன், 2 plus 4 6 into 2 power 4 by 3 power 16. சரிங்களா? 6 2s are எனக்கு என்ன ஆயிடும்னா 12 ஆயிடும். ஸோ 3 power 12 into 2 power 4 by 3 power 16. ஸோ இங்க 3 power 12 ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். இங்க 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 4. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து 2 power 4 by 3 power 4. இப்போ 2 power 4னா என்ன அர்த்தம்? 2 4 டைம் மல்டிபிள் பண்றோம்னு அர்த்தம். 3 4 3 power 4னா 3 4 டைம் மல்டிபிள் பண்றதா இருக்கும். மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 18, 8 2s are 16. ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் 16/81. ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் இதே மாடல் தான். இப்போ நமக்கு வந்து இந்த கணக்குக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, ஸோ பேஸ் ஈக்குவலா இருக்கிறதுலாம் ஒன்னா எழுதிக்கோங்க. ஸோ 3 பவர் 3 பவர் இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் நான். 3 பவர் -6 by 3 பவர் -4 இன்ட்டு இங்க பேஸ் இதெல்லாம் சேமா இருக்குன்னு பாருங்க. 2 பவர் -6, இங்க 2 பவர் -8. ஸோ இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 4 2 ஸ்கொயர் எழுதலாம். சரிதானே? இப்போ 4 நம்ம 2 ஸ்கொயர் எழுதுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி போடுவீங்க? 2 ஸ்கொயர் the whole power -2 போடுவீங்க. ஸோ இப்போ இந்த இடம் இந்த ரெண்டையும் பாருங்களேன், இந்த ஃபார்முலா மெத்தட்ல இருக்கா? a பவர் m by a பவர் n is equal to a பவர் m minus n. ஸோ நமக்கு வந்து பேஸ் சேமா இருந்துச்சுன்னா டிவைடர்ல இருக்கு பவரை சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு 3 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மேல இருக்க பேஸ் வேல்யூ -6, அடுத்து ஃபார்முலால இருக்க மைனஸ், அடுத்து கீழே இருக்கக்கூடிய பேஸ் வேல்யூ -4. அதே மாதிரி இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணாலும் சரிதான், இல்ல மொத்தமா பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 2 பவர் -6, அடுத்து ஒரு மைனஸ், அடுத்து கீழே இருக்கக்கூடிய மைனஸ் வேல்யூ டிவைடட் பை இந்த ரெண்டையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 2s are 4, 2 பவர் -4ன்னு வரும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்ல 3 பவர் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 6 + 4 -6 + 4 வந்து -2. அதே மாதிரி இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 8 - 6 வந்து +2 கிடைக்கும் பை 2 பவர் -4. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பவர் -4 அப்படின்னா நம்ம இதை மேல கொண்டுட்டு போயிடலாம். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது உங்களுக்கு பவர் மைனஸ்ல இருக்கு அப்படின்னா அது ரெசிப்ரோக்கலா போட்டீங்கன்னா பவர் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ பவர் எனக்கு கீழே மைனஸா இருக்கும்னா ரெசிப்ரோக்கலா போடும்போது அது மேல பிளஸ்ஸா மாறிடும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டெப் படி ஸோ நான் வந்து இல்லைன்னா இதை ஃபர்தரா நம்ம இன்னும் எழுதிக்கலாம். ஸோ 3 பவர் -2 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -4 எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். அப்போ 3 பவர் -2 மைனஸ் மைனஸ் என்னவாயிடும்? பிளஸ் மாறிடும்.
ஸோ 2 பவர் 6 4 + 2 6. ஸோ இந்த 2 பவர் -3 நான் கீழே கொண்டுட்டு வந்துடுவேன். 2 பவர் 6/3² அப்படின்னு கிடைக்கும். இது நீங்க ஃபர்தரா நீங்க ஃபுல்லா விரிவா தான் நீங்க எழுதணும். அப்போ 2 பவர் 6னா 2 × 2 × 2 × 2 × 2 × 2 6 டைம்ஸ் மல்டிபிள் ஆகும். 3² 3 × 3 எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 2s are 64/3 3s are 9. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல பண்ணும்போது நமக்கு வந்து 8 9s are 72 ஆயிடும். சரிங்களா? 6 9s are 54 7 9s are 63 ஆயிடும். ஓகே, அப்போ 7 9s are போடலாம். அப்போ 7 9s are 63னா ரிமைனிங் 1 இருக்கும். சரிங்களா? அப்போ 1/9. அப்போ நம்மளோட ஆன்சர் 7 1/9 இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட அகாடமில எல்லா புக்ஸுக்குமே ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது பயோலிங்குவலாகவும் இருக்குது. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்குது, ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்குது, டெஸ்ட் சீரீஸும் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நீங்க வந்து ஷார்ட் கட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட அகாடமியை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 3 பவர் 5/8 இருக்கு. ஸோ அடுத்து 3 பவர் 4/8 இருக்கு. இது டிவைடட் இருந்துச்சுன்னா அது மல்டிப்ளை பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிறத நீங்க ரெசிப்ரோக்கலா போட்டுருங்க, தலைகீழா போட்டுருங்க. ஸோ தலைகீழா போட்டுருங்கன்னா 8 மேல வந்துடும். ஸோ 3 பவர் 9 கீழே வந்துடும். இந்த 8க்கு இந்த 8 நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 பவர் 9 அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு பேஸ் சேமா இருக்கு. ஸோ பவர் ஆட் பண்ணுவீங்க. ஸோ 5 + 4/8 × 3 பவர் 9. ஸோ 5 + 4 வந்து உங்களுக்கு 9. ஸோ 8 × 3/3 பவர் 9. 3 பவர் 9ம் 3 பவர் 9ம் நமக்கு என்னவாயிடும்னா கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1/8 வருது. ஸோ ஆப்ஷன் இல்லை. ஸோ ஈன்னு ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 1/8 நான் ஒருவேளை மிஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா 1/8 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கா டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். மறுபடியும் டைம் சொல்றேன். 3 பவர் 5/8 3 பவர் 4/8 அடுத்து டிவைடட் வந்துச்சுன்னா அந்த டிவைடட் மல்டிப்ளை போட்டு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது ரெசிப்ரோக்கலா போடுங்க. ரெசிப்ரோக்கலா தலைகீழா. ஸோ கீழே இருக்க 8 மேல வந்துடும், மேல இருக்கக்கூடிய 3 பவர் 9 கீழே வந்துடும். ஒரு 8க்கு ஒரு 8 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேஸ் சேம், பவர் ஆட் பண்ணீங்கன்னா 3 பவர் 9 வரும். ஸோ 1/8 கிடைக்கும். ஸோ 1/8 வந்து நமக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ 1/8 தான் நான் 1/2 போட்டிருக்கேன்னா இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1/8. லாஸ்ட் சம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரூட் வேல்யூ மல்டிப்ளை இல்லாம அப்படியே ஃபர்தரா அப்படியே 6 6 6 6 போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இடையில மல்டிப்ளைல இருக்குது, எல்லாமே ரூட்டுக்குள்ள வருது அப்படின்னா இந்த 6க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ 6க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூனா இப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் உங்களுக்கு 4, ஸோ 3 ஸ்கொயர் 9. சரிங்களா? அப்போ 9 அப்படிங்கிறது 4க்கும் 6க்கும் 9க்கு இடையில இருக்கும். அப்போ 6க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ 9 தான். 9 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 3யோட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப இதோட ஆன்சர் வந்து என்னன்னா 3. சப்போஸ் இப்படி உங்களுக்கு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே 3 3 இருக்கு. அப்ப 3க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். 3 வந்து எதுக்கு கேப்ல இருக்கும்? 1 ஸ்கொயருக்கும் 2 ஸ்கொயருக்கும் இடையில இருக்கும். ஸோ 3க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ 4. 4ஓட இது என்னன்னா 2. சரிங்களா? இதோட ஆன்சர் இதுதான். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். ஸோ நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து 12 கொடுக்குறேன். √12 √12 √12 எக்ஸெட்ரா. இதோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் பார்த்தோம். இதே மாதிரி பிளஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா? பிளஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க சிம்பிள். இப்போ நமக்கு வந்து அதே 3 + 3, ஸோ +3 அப்படி எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கு. ஸோ இங்கும் அதே கான்செப்ட் தான். 3 இருக்குன்னா 3க்கு நமக்கு வந்து நியர்பை ஸ்கொயர் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து 3க்கு நியர்பை ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 4. ஏன்னா இதுக்கு ரெண்டுல தான் 3 இருக்கு. ஸோ 3க்கு அடுத்தால பிளஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா ஸோ 3க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ வந்து 4. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு 4 எதோட ஸ்கொயர்? 2ஓட ஸ்கொயர். ஸோ பிளஸ் இருந்துச்சுன்னா 3க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ பார்க்கணும். இதோட ஆன்சர் 2. சப்போஸ் நமக்கு இப்படி இருக்கு 3 -3 -3 அப்படின்னு போய்கிட்டே இருக்குன்னா மைனஸ்னா 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். 3க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 1. ஸோ 1 ஸ்கொயர் என்னதுன்னா 1. நம்மளோட ஆன்சர் 1 இருக்கும். ஸோ இந்த சமுக்கு நம்மளோட ஆன்சர் வந்து 2. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது டவுட்ஸ்னா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அகாடமி நம்பர் இருக்குது.
ஸோ கால் பண்ணி கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.